மா கண்டுபிடிச்சிட்டேன். என் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பப்பி அத்தை. எஸ் எஸ். யாரு பெரிய தம்பி? வசுதா. சார் வசுந்தராவா? அச்சு, என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க நீ? அர்ஜுன், என்ன இதெல்லாம்? அத்தை கூல், எவ்ரிபடி கூல் 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 கூல். இந்த மாதிரி ஷாக்கிங்கான விஷயம் சொன்னா விக்கல் நின்னுடும். நான் சினிமால பாத்திருக்கேன். அதுவும் விக்கல் கொஞ்சம் ஓவர் டோஸ் வந்துச்சா, அதனால தான் அப்படி சொன்னேன். நீ ஓவரா யோசிக்காத, ஓகே? இது ஷாக்கான விஷயம் இல்ல அர்ஜுன் சார், ஸ்வீட்டான விஷயம். உங்க வாயாலே நிஜமா நீதான் என்னோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு கூடிய சீக்கிரம் நீங்க சொல்லுவீங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அர்ஜுன் சார் சாப்பிடலங்கிறதுக்காக சின்ன மேடம் பெரிய மேடம்னு எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? ஒருத்தருக்காக ஒருத்தர் உருகிறதும் தியாகம் பண்றதும் எல்லா குடும்பத்திலயும் நடந்துராது. அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கிற இடத்துலதான் இதெல்லாம் நடக்கும். அந்த அன்பு இந்த குடும்பத்துல இருக்கு. அர்ஜுன் சார் மேல இவங்க எல்லாரும் வச்சிருக்கிற பாசத்தை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு. ஒரு குடும்பத்தை பார்க்கணும், பரிகாரம் செய்யணும், அந்த குடும்பத்து பொண்ணு மருமகளா ஏத்துக்கணும்னு அர்ஜுன் சார், ஆனந்த், சின்ன மேடம், பெரிய மேடம் எல்லாருமே உருகுறாங்க. இந்த மனசு எல்லாருக்கும் வந்துராது. இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி ஆகணுங்கிற நினைப்பு இப்ப எனக்கு அதிகமாவே வருது. கடவுளே, நான் நினைக்கிறது பேராசைனா நீ நினைச்ச அந்த நினைப்பை என்கிட்ட இருந்து அழிச்சிடு. இல்ல என்னோட எதிர்பார்ப்பு, ஆசை இதெல்லாம் நியாயம் தானே நீ நினைச்சா? அர்ஜுன் சார் குடும்பத்துல இருக்கிறவங்களோட மனசுல என்னை பத்தின ஒரு நல்ல நினைப்பு வரவே, அதை நிரூபிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை எனக்கு சீக்கிரமா ஏற்படுத்தி கொடு. எனக்கு அது போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா வசு, வச்சிடுறேன். வாங்க. அப்பா என்ன வெயில் துளசி. இந்த வெயிலையே உங்களால தாங்க முடியலையே. அந்த அர்ஜுன் தம்பி தீயில இறங்க போகுதான். ஆமாமா, அந்த பொண்ணு மேல எவ்வளவு பிரியம் இருந்தா இப்படி வேண்டி இருப்பாரு. அர்ஜுன் சார் ரொம்ப நல்லவருமா. நம்ம வசுவுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. ஒரு நாள் ராத்திரி முழுக்க இந்த வீட்டு வாசல்ல சோறு தண்ணி இல்லாம கிடந்தாரேம்மா. நான் தான் அவரை பத்தி புரிஞ்சுக்காம வெளியில போக சொல்லி ரொம்ப அராஜகமா நடந்துகிட்டேன். அவங்க அம்மா கூட ரொம்ப நல்லவங்க. ஜோதிமணி ராஸ்கலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நம்ம வீடு தேடி வந்தாங்க. அவங்களே நாம சரியா புரிஞ்சுக்கல. அட்லீஸ்ட் இப்பவாவது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அர்ஜுன் சாரோட நல்ல மனசுக்கும் அவர் அம்மாவோட நல்ல குணத்துக்கும் கண்டிப்பா அவரோட ஃப்ரெண்டு கிடைச்சிருவாங்க. ஏங்க, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு துளசி. அவங்க எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம். அவங்களே அந்த ஹார்ட் ஃப்ரெண்டுக்காக விரதம் இருக்கும்போது நாமளும் அவங்களுக்காக சாப்பிடாம விரதம் இருக்கலாங்க. வசு இன்னைக்கு தப்பான ஒரு ஆள்கிட்ட மாட்டாம இருக்கான்னா அதுக்கு அந்த அர்ஜுன் தம்பி தாங்க காரணம். அவருக்கு ஒரு குறைங்கிறப்போ அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நாமளும் விரதம் இருக்கிறது தானங்க முறை. விரதமா? அப்பா, நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லப்பா.
இப்ப ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். அர்ஜுன் சார் தேடுற அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. இப்ப நம்ம குடும்பத்துக்கு அவங்க ரொம்ப உதவியா இருக்காங்க. உங்க பேத்திக்கு ஒரு கஷ்டம்னு வந்த உடனே அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க. அந்த குடும்பம் ஒரு பரிகாரத்துக்காக அந்த பொண்ணையும் அவங்க குடும்பத்தையும் தேடுறாங்கப்பா. ரொம்ப நாளாவே அந்த குடும்பத்துல எல்லாருமே படாத பாடுபடுறாங்கப்பா. அதனால தயவு பண்ணி அந்த குடும்பத்துக்கு நீதான்ப்பா உதவி செய்யணும். அர்ஜுன் சார் தேடுற அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைக்க கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. அப்பா நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருங்க. ஆமா துளசி, அந்த குடும்பம் தேடுற அர்ஜுனோட ஃப்ரெண்டு நிச்சயமா கிடைச்சிருவாங்க. ரொம்ப தான் அர்ஜுனுக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் உருகுறாங்களே. எவ்வளவு ஹார்ட் ஃப்ரெண்டு அது இதுன்னு வளர்றாங்களே. நாம வேற ஆனந்த பிராக்கெட் போட்டுட்டு இருக்கோம். ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு எவ்வளாச்சும் உள்ள வந்து நமக்கு கட்டையை போட்டுட்டா என்ன பண்றது? எது எப்படியோ இந்த வசு அந்த வீட்டுக்குள்ள போயிடக்கூடாது. நமக்கு அது நடந்தா போதும். கடவுளே. ஹாய் ஃப்ரெண்ட், நான் உடனே டீம் இதுக்கு ரெடி ஆகணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னை டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதை பற்றியே யோசனையாகவே இருக்கு என் மைண்டு ஃபுல்லாக. ஆனால் கன்ஃபார்மாக உறுதியாக பண்ணிடுவேங்கிற பெரிய நம்பிக்கை என் மேலே இருக்கு. ஏன் தெரியுமா? அப்போ தான் நீ எனக்கு கிடைப்ப. ஒருவேளை நான் அந்த தீக்குழியில் இறங்கி நீ எனக்கு கிடைச்சிட்டா இந்த டிராயிங்கில் இருக்கிற மாதிரியே அழகாக வந்து என் கண்ணு முன்னாடி நிற்பியா? காலம் முழுக்க உன் கூடயே இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்காக எவ்வளோ வருஷம் நான் வெயிட் பண்ணுவேன். பெரிய தம்பி, என்ன ஒரே யோசனையா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, தீ மிதிக்கிறத பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் உத்தமன். எனக்கு நல்லாவே புரியுது தம்பி. என்னதான் நீங்க தீ மிதிக்கிற ஒரு விஷயத்துல ஒரு ஆர்வமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்குன்றது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சும்மா சமாளிக்காதீங்க தம்பி. இப்ப நீங்க தீ மிதிக்கணுமா வேணாமா? ஆமா, மிதிக்கணும் உத்தமன். அப்போ அதுக்கு நான் ஒரு ஈஸியான வழி சொல்றேன் தம்பி. அதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீங்க ட்ரெயின் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எத்தனை தடவை வேணா தீ மிதிக்கலாம். இதுக்கெல்லாமா ட்ரைனிங் இருக்கு உத்தமன்? என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? நீங்க குறுக்க எதுவுமே கேள்வி கேட்காம என் கூட வந்தீங்கன்னா உங்க வேலை முடியும். உங்க வேலை முடியணுமா வேணாமா? ஆமா. கவலையே படாதீங்க. உங்களை இந்த சிக்கல்ல இருந்து விடுவிக்க வேண்டியது என்னுடைய வேலை. அதுக்கு தானே தம்பி இந்த உத்தமம் இருக்கேன். வாங்க வாங்க டார்லிங். ட்ரைனிங் எடுக்கிறேன், டீ மிதிக்கிறேன், உன்னை பாக்குறேன். போல இருக்கே. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு நல்லா சவுண்டா பேசிட்டீங்க. வாங்க, எனக்கு நல்லா கேட்டுச்சு. நல்லா கேட்டுச்சு. வாங்க ட்ரைனிங், வாங்க வாங்க. பாத்தீங்களா, இதுதான் நான் சொன்ன ட்ரைனிங். சுடு தண்ணி. இது என்ன பண்றது? இதுல காலை உள்ள விட்டு எடுக்கணும். காலை உள்ள விட்டு எடுத்தா வெந்துடும். பின்ன பூக்குழியில நடப்பீங்களே, அப்ப மட்டும் என்ன பஞ்சமத்துல நடக்கிற மாதிரியா இருக்கும்? என்ன தீக்குழியில இறங்குறது சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? நான் என்ன உங்களை ஜாக்கி சான் படத்துல வரா மாதிரி இல்லனா வந்து ப்ரூஸ்லி படத்துல வரா மாதிரி ஸ்டண்ட் சீக்வென்ஸா பண்ண சொன்னேன்? பாருங்க, தீக்குழியில இறங்கணும்னா அதுக்கெல்லாம் ப்ராப்பர் ட்ரைனிங் எல்லாம் இருக்கு தம்பி. அதெல்லாம் பண்ணாதான் நீங்க ஜெயிக்க முடியும். உத்தமன், நான் வீட்டுக்குள்ளேயே செருப்போட்டு தான் சுத்துவேன். நான் போய் இதுக்குள்ள முடியாது உத்தமன். அப்போ நீங்க பூக்குழியில இறங்குற விஷயத்துல ஜெயிக்க முடியாது. உங்களுடைய ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டான். பரவாயில்லையா? இங்க பாருங்க, ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எப்படி பூக்குழியில இறங்க போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இத பாருங்க உத்தமன், என்ன பொறுத்த வரைக்கும் நேர்த்தி கடனுங்கிறது மனசுல இருந்து பண்ணணும். பயபக்தியா உண்மையா இருக்கணும் உத்தமன். இப்படிலாம் சீட்டிங் பண்ணி பிராக்டிஸ் பண்ணா சாமி கண்ணை குத்திடும். இப்படிலாம் நான் சீட்டிங் பண்ணணும்னு நினைச்சா God will cheat me.
அப்புறம் எனக்கு என் ஃப்ரெண்ட் எப்படி கிடைப்பா? அதனால நான் பூக்குழியில இறங்கும் போதே என் ஃப்ரெண்ட நினைச்சுக்கிட்டே அவ கிடைப்பா, அவ தேடி வருவா, அந்த நினைப்போட இறங்குவேன். அதனால எந்த நெருப்பும் என்ன சுடாது. அதுக்கு மேல ஏதாவது கால் சுட்டாலும் கொப்புளிச்சு கால் வீங்கினாலும் கண்டிப்பா அந்த நேர்த்தி கடனை முழுசா நிறைவேற்ற மன உறுதி எனக்கு இருக்கு உத்தமன். தம்பி, அந்த காலத்துல எங்க தாத்தா ஒரு கதை படிச்சாரு. வாட் ஸ்டோரி? அதான் சொல்றேன். இந்த காலத்துல நான் அதை சீரியலா பார்த்தேன். நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேர் தான் மகாபாரதம். அதுல துரோணாச்சாரியரு தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாருக்கும் ட்ரைனிங் செஷன்லாம் முடிச்சிட்டு அவங்கள காட்டுக்கு கூப்பிட்டு போனாராம். அங்க ஒரு மரத்து மேல ஒரு கிளி பொம்மைய வச்சாரு. ஒவ்வொரு சிஷ்யனா கூப்பிட்டு உங்க கண்ணுக்கு என்னப்பா தெரியுதுன்னு கேட்டாரு. ஒரு பையன் சொன்னா எனக்கு மரத்துல இருக்க கிளை தெரியுது, இன்னொருத்த சொன்னா இலை தெரியுதுன்னு, இன்னொருத்த சொன்னா காய் தெரியுது, கனி தெரியுதுன்னு. ஆனா அர்ஜுனன் மட்டும் கிளியுடைய கண்ணு தெரியுதுன்னு சொன்னாரு. அர்ஜுன் 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 அர்ஜுன். அதே மாதிரி அந்த அர்ஜுனனுக்கு குறிக்கோள் என்னவா இருந்தது? அந்த கிளியுடைய கண்ணு. அர்ஜுனனுக்கு வேகம் மட்டும் இல்ல, விவேகமும் இருந்தது. உங்க பேரும் அர்ஜுனு. அதே வேகமும் விவேகமும் உங்ககிட்டயே இருக்கணும் தம்பி. அப்பதான் உங்களுடைய ஹார்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நானும் ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிருக்கேன். அதுல என்ன சொல்லிருக்கு தெரியுமா? தீ மிதிக்கிறதுக்கு முழு மனசோட பண்ணணும்னு போட்டு இருந்துச்சு. அத குறுக்கு வழியில மிதிக்கிறதுக்கு யாராவது வழி சொல்லி கொடுத்தா தீ மிதிக்கிறதுக்கு பதிலா அவங்களையும் மிதிக்கணும். இது சரிப்பட்டு வராது. இப்ப நான் குதிக்கணும். உத்து நடத்த முடியாது சாமியை ஆள விடுங்க. நான் தள்ளி விட உத்தமன். உத்தமன் உத்துடே. பெத்த பொண்ண சாப்பிட்டாளா சாப்பிடலையா? அவ என்ன பண்றா? அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுமே. இத பத்தி எல்லாம் ரெண்டு பேருக்கும் துளி கூட கவலை இல்ல. இந்த வசுந்தராவுக்கு கூட இல்ல. வசு வேலை பாக்குற கம்பெனி முதலாளி வேண்டுதல் பழிக்கணும்ன்றதுக்காக இவங்க விரதம் இருப்பாங்களாம். என்ன கொடுமை அது! இந்த நேரம் பார்த்து பாட்டி வேற ஆளு காணும். பாட்டி எங்க பாட்டி போயிட்ட? இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லையா? இங்கதான் நிறுத்து நிறுத்து நிறுத்து. லக்கி, லக்கி செல்லம், லக்கி. பாட்டி, இவனுக்கு வேற பணம் கொடுக்கணுமா? பிடிப்பா, இந்தா இந்தா. என்ன 20 ரூபா கொடுக்குறீங்க? வேற எவ்வளவு வேணும்? பேசுறது 100 ரூபாய், வெறும் 20 ரூபா கொடுக்குறீங்க. 100 ரூபா கொடுங்கம்மா. ஏய், நான் ஆட்டோக்கு இது வரைக்கும் 20 ரூபாய்க்கு மேல கொடுத்ததே கிடையாது. என்னம்மா சவாரி வந்துட்டு சவுடாலா பேசுற? பெட்ரோல் விலை என்ன விலை விக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு எதுக்கு? ஆமா, நீ பெட்ரோல்ல தான் ஆட்டோ ஓட்டுறியா? அப்புறம் ஏன் ஒரே புகையா கருப்பு கருப்பா வருது? முதல்ல ஆட்டோக்கு பர்மிட் வச்சிருக்கியா? உன்கிட்ட லைசென்ஸ் இருக்கா? ஏய், இந்த ஆட்டோல பேரு விலாசம் எழுதி வச்சிருப்பாங்களே, அதெல்லாம் வச்சிருக்கியா? இப்படி எதுவுமே இல்லாம நீ ஆட்டோ ஓட்டுவ, நான் மட்டும் உனக்கு பேசின காசை கரெக்டா தரணுமா? பேசின காசை கொடுக்க போறியா இல்லையாமா? ஏய், ஒழுங்கா தானே கொடுத்த, நீ தான் வாங்க மாட்டேன்ட்ட. பாட்டி. ஏ லக்கி, வா 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 வா. இருக்கியா உனக்கு? எங்க பாட்டி போற? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இந்த பார், அப்படியே நில்லு, அப்படியே நில்லு. ஆட்டோ நம்பர் தெரியற மாதிரி நில்லு லக்கி. எதுக்கு பாட்டி? கொஞ்சம் பின்னாடி போ. என்ன பாட்டி பண்ணிட்டு இருக்க? இரு இரு இரு. ஏய், என் பேத்தி உன் ஆட்டோல வரும்போது அவ கைய பிடிச்சு இழுத்தேன்னு கமிஷனர் ஆபீஸ்க்கு வாட்ஸ்அப் அனுப்ப போறேன். ஏமா, உன் காசே வேணாமா, ஆள விடுமா. இவங்களுக்கு கொரோனா வந்து தொலைய மாட்டேங்குது. லாபம். வா லக்கி, பொட்டி எடு, பொட்டி எடு, உள்ள போய் பாட்டி. வா வா வா. அப்பா ஷபா அம்மா. ச்சே. பாட்டி, நீ எங்க பாட்டி போயிட்ட? அடியே, என் ராசாத்தி, என் ஃப்ரெண்டு வீட்ல ஒரு கல்யாணமா, அதுக்கு தான் போயிருந்தேன். உன் அம்மா சோறுங்கிற பேர்ல தினமும் எதையோ வடிச்சு கொட்டுறாள்ல, அத சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கெல்லாம் செத்தே போயிடுச்சு. அதான் ஃப்ரெண்டு கல்யாணத்துல 2 நாள் நல்ல மட்டன் பிரியாணி, ஐஸ்கிரீம், ஜிலேபின்னு கல்யாண சாப்பாடு ஒரு வெட்டு வெட்டிட்டு வந்தேன்டி. ஆமா, நீ எதுக்காக என்ன தேடுற? பாட்டி, இங்க ஏதேதோ நடக்குது பாட்டி.
என்ன நடக்குது? அவன்தான் அந்த அர்ஜுன் இருக்கான்ல, ஆ, அவனோட ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு தீ மிதிக்க போறானா. என்னது? தீ மிதிக்க போறானா? ஆமா பாட்டி. நீ கொஞ்சம் நவுந்து உட்கார. ஏன் நீ இங்க வந்து உட்காரேன்? பாட்டி சரி. இவ்வளவு பெரிய உடம்ப நகர்த்தணும்னா எவ்வளவு கஷ்டம். அப்பா உட்காரு. பாட்டி அவன் உண்மையிலேயே தீ மிதிக்க போறானா பாட்டி? ஏய், சரியான லூசு பயலாடி அவன். தீ மிதிக்கிறது என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டான் அவன். பணக்கார வீட்டு பையனாச்சே, மண்டையில கொஞ்சம் சரக்கு இருக்குன்னு பார்த்தா கையில சரக்கோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ அதுவும் இல்லாம மொத்தத்துல மூளையே இல்லாம இருக்கானடி. லக்கி, இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுடி. என்ன நம்பிக்கை பாட்டி? அடியே, உன்னை ஈஸியா அந்த குடும்பத்துக்கு மருமகள் ஆக்கிடுவேன். அந்த மாதிரி கூமுட்ட குடும்பத்தை ஈஸியா ஏமாத்தி ஆட்டைய போட்டுறலாம். ஆமா, நீ இதுக்கா பயந்துட்டு இருந்த? ஆமா பாட்டி. ஏய் இவளே, நீ வேணா பாரேன். அவன் தேடுறானே ஏதோ விளக்கு மாத்து கட்ட, அது பேர் என்ன சொன்ன? ஹார்ட் ஃப்ரெண்ட் பாட்டி. அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைச்ச உடனே உன் அக்கா காரிய தூக்கி தூரமா போட்டுருவான் அந்த அர்ஜுன் பையன்.